இயேசு உயிரோடு இருக்கிறதா அந்த நேரத்தில் எத்தனை பேரை தெரியுமா உயிரோடு கூட எழுப்பினார்? மரித்தவர்கள் 3 பேரை உயிரோடு எழுப்பினார். யவீருடைய மகளை பார்த்து சொன்னார், தலித்தா கூமி என்றார். அந்த பிள்ளை எழும்பி வந்தது. லாசருவை பார்த்து சொன்னார், லாசருவே வா வெளியேன்னு சொன்னார். லாசர் எழும்பி வந்தார். நாயின் ஒரு விதவையுடைய மகனை பார்த்து, வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்கிறேன்னு சொன்னார்கள். இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு நினைக்கிறீங்க? லாசருடைய கல்லறையில போய் லாசருவே வா வெளியே சொன்னாரா? அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? லாசருவே நீ மட்டும் வெளியே வா, வேற யாரும் வராண்டான்னாக்க அர்த்தம். நான் நம்புறேன், அன்னைக்கு பட்டு கல்லறையில போய் மரித்தவர்களே இங்க எழும்பி வாருங்கன்னு சொன்னா எல்லாரும் எழும்பி வந்திருப்பாங்கன்னு நான் நம்புறேன். இயேசு அன்னைக்கே பிடிச்சி சிலுவையில் அடிச்சிருப்பாங்க. ஆகையினால உரத்த லாசருவே நீ வா. நீங்க ஆழமா வாசித்தால் உங்களுக்கு புரியும். நாயின் ஒரு விதவிடைய மகனை என்ன சொல்லி எழுப்பினார்? வாலிபனே எழுந்திரு. அவளும் அல்ல சொன்னார், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்றேன், வேற யாருக்கும் சொல்லல. வாலிபர்களே எழும்புன்னு சொன்னா நம்ம சைஸ்ல போன எல்லாரும் வந்திருக்கும். உனக்கு மட்டும், நீ மட்டுமா என்று அவரை எழுப்பினார். வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என் ஆண்டவர் இதெல்லாம் ஒரு நிழலை, அவரால் மரித்தவர்களை உயிரோடு கூட எழுப்ப முடியும் என்கிற நிழலை காட்டியிருக்கிறார். என் ஆண்டவராக இயேசு வருவார். இதெல்லாம் ரியல் இனிமே தான் இருக்கு. ஏன்னு தெரியுமா? அவங்க எழும்புறவங்க எல்லாம் திரும்ப செத்து போயிட்டாங்க. இவர்கள் எல்லாம் மரித்தவர்களை உயிரோடு கூட எழுப்ப முடியும் என்கிற ஒரு நம்பிக்கை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு இயேசு வருவாரே, ஆனால் என்ன நடக்கும் தெரியுமா? அநேக பரிசுத்தவான்களுடைய கல்லறை திறக்கப்படும். அழிவுக்குரியதாக விதைக்கப்பட்டிருப்பார்கள், அழியாதவர்களாக உயிரோடு கூட எழும்பி வருவார்கள்.